வணக்கம். முகநூல்ல உலக புத்தக தினத்தை முன்னிட்டு ஷேக் முகமது அப்படிங்கிறவர் ஒரு சிறப்பு போட்டி நடத்துறாரு. அதுக்கு என்னுடைய முதல் பதிவு இந்த காணொளி. யாராவது ஒருத்தங்க என்கிட்ட வாழ்க்கையில நான் ஒரே ஒரு புக்கு படிக்கணும், அது விடிவியில கார்த்திக் சொல்ற மாதிரி என்னை தலைகீழா போட்டு திருப்பணும், என்னை போட்டு தாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புக்கா இருக்கணும். அதுக்கப்புறமா என் கூடவே இருக்கணும். அந்த புக்கு என்னை ஒவ்வொரு செயல்லையும் யோசிக்க வச்சுட்டே இருக்கணும். ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கணும். அதை படிச்சதுக்கு அப்புறம் நான் முன் பின் அப்படிங்கிற மாதிரி மாறி போகணும் அப்படின்ற மாதிரிலாம் யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு நீ நேரில் தான் போய் பேசணுங்கிற மாதிரி இந்த புக்கை தான் படிக்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இது வரைக்கும் யாரும் என்கிட்ட அந்த மாதிரிலாம் கேட்கல. பட் கேட்டால் கண்டிப்பாக இந்த புக், அதாவது ஒரே ஒரு புக் நீங்கள் படிங்க, உங்க வாழ்க்கையே மாறும் அப்படின்னு ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கை நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களை சுத்தி எத்தனை வகையான பிம்பங்கள் இல்லை எத்தனை வகையான வலைகள், எத்தனை வகையான விஷயங்கள் பின்னப்பட்டிருக்கு, அதோடைய ஆதி என்ன, அது இப்போ எங்க கொண்டு நிறுத்திருக்கீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி எங்க நிக்குது, இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு. இதுக்கு பேர் சேப்பியன்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. யுவல் நோவா ஹராரி அவர்கள் எழுதினது. இது தமிழ்லையும் இருக்கு. ஸோ இந்த புக்கு எங்க ஒரு பேர் வச்ச மாதிரி, சேப்பியன்ஸ் அப்படின்னு பேர் வச்ச மாதிரி, நம்மளுடைய அதாவது ஹியூமனுடைய சயின்டிபிக் டேர்ம் ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ பேருக்கு டைட்டிலுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இது பேசின விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய ரிலேட்டட், ஹோமோ சேப்பியன்ஸ் ரிலேட்டட் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாவே இந்த புக்ல பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெரிய புக்கு தான். பட் 20 சாப்டர்ஸ் தான் இதுல இருக்கு. இந்த புக்கு 4 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. காக்னிட்டிவ் ரெவல்யூஷன், அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன், அப்புறம் யூனிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் கைண்ட், அப்புறம் சயின்டிபிக் ரெவல்யூஷன். ஸோ இது எப்படி இந்த புக்கு டிராவல் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த உலகம் எதுவுமே இல்லாம இருந்தப்போ எப்படி இருந்தது அப்படிங்கறதால ஆரம்பிச்சு, எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த புக்கை படிச்சப்பதான் இது வரைக்குமே உலகம் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படிங்கிற டார்வின் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கறத தாண்டி ஹோமோ நியண்டர்தல்ஸ் அது மாதிரியான, இப்போ எப்படி இருக்கும், புலிக்கும் பூனைக்கும் ரெண்டுமே ஒரே கேட் ஃபேமிலி தான். ஆனா புலிக்கு பூனை இருக்கணும், பூனைக்கு புலி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சா, இதுல யாரு பூனை யார் புலின்னுலாம் நான் சொல்லல, பட் அந்த மாதிரி இருந்தா எப்படி ஒரு ரியலைசேஷன் எப்படி வரும், ஓ அப்ப நம்மள மாதிரியே மனுஷங்க இருந்திருக்காங்களா, நம்ம தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டோமா அப்படின்னு. இதுல எப்படி நீ நம்ம தான் அழிச்சிட்டோமான்னு சொல்ற அப்படின்னா இந்த புக்கை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கு. ஆரம்பத்துல இருந்து ஒரு வித்தியாசமான விலங்கு வகைகள் அப்படிலாம் இருந்திருக்கு. ஸோ நான் உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது ஜெயண்ட் ஸ்லாத், ஆர்மடிலோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி இங்கே ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆமை மாதிரி, பெரிய சைஸ் ஆமை மாதிரி. ஸோ இதெல்லாம் இருக்கு உலகத்துல. இந்த மாதிரியான விலங்குகள் அதெல்லாம் இருந்திருக்கு. நம்ம ஒரு ஆரிஜின், இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி வந்தாங்க, எங்கிருந்து வந்தாங்க, எங்கிருந்து தொடங்கினாங்க, எப்படி போனாங்க, என்ன ஆனாங்க, யாரெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு எவல்யூஷன் எப்படி நடந்தது, அந்த காக்னிட்டிவ் எவல்யூஷன் அப்படிங்கிறதுல நம்மளுடைய அந்த மூளை வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்படி ஒரு காட்டு மனிதனா இருந்தவன் எப்படி வளர்ச்சி அடைந்து வந்தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல தொடங்கி, அடுத்த அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன். இந்த புக்கு படிச்சப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, படிச்சப்பையும் சரி, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் சரி, ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி எப்பவுமே ஆமாசாமி போடுற மாதிரி நீ சொல்றதா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற புக்கை தாண்டி நம்மள கேள்வி கேட்க வைக்கணும். புக்கு நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டமை குவெஸ்டின் பண்ண வைக்கணும், நம்மளை மாத்தணும். லைக் உடனே அந்த புக்கை படிச்ச உடனே எல்லாம் ஒருவேளை நீ நல்லாவே நினைச்சிட்டு இருந்துட்டு அந்த புக்கு படிச்சு நீ மாறிட்டேனா, கெட்டு போயிட்டேனா அப்படின்ற மாதிரி கிடையாது. இவர் இந்த புக்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பக்கா ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனோட இதை கொடுத்துருக்காரு. இதை நம்ம மறுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான உண்மையான விஷயங்களோட கொடுத்துருக்காரு. எனக்கு இதை படிக்க படிக்க எப்படி ஆச்சுன்னா, பணம் எப்படி வந்தது, எழுத்துக்கள் எப்படி உருவாச்சு, எப்படி ஒரு ரேஸ்னா எப்படி இருக்கணும்ன்றத வகுத்தாங்க, இனக்குழுக்கள் எப்படி வந்தது, எதற்காக சமயங்கள் உருவாச்சு, ஜாதிகள் எப்படி வந்தது, மதங்கள் எப்படி வந்தது, அது ஒவ்வொன்றும்
சண்டை, அது கூட ஏன் சண்டை வந்தது, என்ன நடந்தது அங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள். இது வந்து படிக்க படிக்க கடைசியில இவர் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, அக்ரிகல்ச்சரே ஒரு ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. எனக்கு இது வந்து நான் சொன்ன மாதிரியே சும்மா ஏதோ சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. உண்மையான விஷயத்த நம்ம படிக்க படிக்க ஒவ்வொரு பக்கமும் வந்து வா வா அப்படிங்கிற மாதிரியான மூமெண்ட்ஸா இருக்கும். எனக்கு வந்து அப்ப இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே பொய்யா கோபால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸே எனக்கு வந்துருச்சுன்னு. அப்போ அந்த அளவுக்கு தாக்கத்தை உருவாக்குன புக் அப்படின்னு நீங்க கூட பாத்தீங்கன்னா இங்க ஒரு பேஜ்ல வந்து இங்க நான் எழுதி வச்சிருப்பேன், இந்த மாதிரி இப்படி சொல்லிட்டீங்களா பாவீங்களா அப்படின்னு. ஒரு ரொமான்டிசிசம், அதாவது வந்து ஒரு கம்யூனிசம் எப்படி உருவாச்சு, கன்சியூமரிசம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை வந்து இந்த புக்ல வந்து சொல்லியிருப்பாங்க. கடைசியில வந்து எண்ட் ஆஃப் ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இந்த மனித இனம் எப்படி அழிய போகுது அப்படிங்கிறத வரைக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும், நம்மளுடைய எமோஷன்ஸ் கூட எப்படி வந்து கோடாகி வந்து அது கூட ஒரு பொய்யான ஒரு இதுதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புக்கை சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா எல்லாரும் படிக்க வேண்டிய புக். என்னால எப்பவுமே மறக்க முடியாத, எப்பவுமே நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ற புக். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.